திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். 285 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட கச்சத்தீவு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலமாக இலங்கைக்கு வழங்கப்பட்டு 40 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனாலும் அது தொடர்பான சர்ச்சை 40 ஆண்டுகளாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. இன்றைக்கு ஒரு முக்கிய கட்டத்தை அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக பெற்றிருக்கிறது, எட்டி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு அதை பற்றி நாம் விவாதிக்கப் போகிறோம். மீனவர் பாதுகாப்பு பேரவை என்கிற அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்த வழக்கு ஒன்றில் பதில் மனு தாக்கல் செய்திருந்த மத்திய அரசாங்கம் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை, கொள்கை நிலையை நீதிமன்றத்தின் முன்பாக தெளிவுபடுத்தியிருக்கிறது. கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானதல்ல. கச்சத்தீவு அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே மீன் பிடிக்கக்கூடிய உரிமை தமிழக மீனவர்களுக்கு, இந்திய மீனவர்களுக்கு இல்லை. அது பாரம்பரிய உரிமை என்ற கணக்கில் வராது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சர்வதேச கடல் எல்லை என்பது வரையறுக்கப்பட்டு முடிந்து போன விவகாரம் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய அரசு சொன்ன அதே நிலைப்பாட்டை இந்த அரசும் எடுத்திருக்கிறது என்கிற விமர்சனம் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்றைக்கு பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் இந்த முடிவு என்பது மிக மிக வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பிரதமருடைய நேரடி கவனத்திற்கு வராமல் இத்தகைய ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்குமோ என்கிற அச்சம் இருக்கிறது. பிரதமர் தாமதமில்லாமல் இந்த விவகாரத்தில் தலையிட்டு உடனடியாக ஒரு திருத்தப்பட்ட மனுவை நீதிமன்றத்திற்கு அளிக்க வேண்டும். கச்சத்தீவு தொடர்பாக தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட வகையில் மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா கேட்டிருக்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கச்சத்தீவை மீட்க வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்று தன்னுடைய நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு தொடர்பாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வரும் மீனவர் பாதுகாப்பு பேரவையின் நிறுவனருமான திரு பீட்டர் ராயன், அரசியல் ஆய்வாளர் திரு சத்தியமூர்த்தி, மதிமுகவை சேர்ந்த திரு காரை செல்வராஜ், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு ஆதவன் ஆகியோர் இந்த அமர்வில் இருக்கிறார்கள். கேள்விகளோடு பார்வையாளர்கள் நாம் விவாதிக்கலாம். வணக்கம். திரு பீட்டர் ராயன், நீங்கள் தான் இந்த வழக்கை தொடர்ந்தவர். ஏற்கனவே ஒரு முறை இதே தொடர்பான ஒரு வழக்கையும் தொடர்ந்தீங்க. உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் திமுக தலைவர் கருணாநிதியும் தமிழக அரசும் தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்க இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறீர்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடும் அந்த நிலை தொடர்பாக மாநில முதலமைச்சர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நால்வரும் பதிவு செய்யுங்கள். அது தொடர்பாக நாம் விவாதிக்கலாம். முதலாவதாக திரு ராயன். 2012ஆம் ஆண்டு நாங்கள் உயர்நீதிமன்றத்திலே கச்சத்தீவு சம்பந்தமாக 2 வழக்குகள் பதிவு செய்தோம். அந்த வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. நீதிமன்றம் என்ன சொன்னதென்றால், அதாவது எல்லைக்கு அப்பால் நடக்கின்ற பிரச்சனைகளிலே நீதிமன்றத்திற்கு தலையிடுவதற்கு அதிகாரம் கிடையாது என்று சொன்னது. 2013 மீண்டும் இது சம்பந்தமாக 2 வழக்குகளை நாங்கள் பதிவு செய்தோம். எங்களது வழக்கறிஞர் LP மௌரியா இது சம்பந்தமாக ஆஜராகி அவர் சொன்னார், எல்லை தாண்டி நடக்கின்ற பிரச்சனைகளுக்கும் நீதிமன்றம் தலையிடலாம் என்று வாதிட்ட பிறகு இது சம்பந்தமாக மைய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. மாநில அரசை பொறுத்தவரையில் அவர்கள் ஆணித்தரமாக 52 பக்கம் அடங்கிய பதில் மனுவை தாக்கல் செய்தார்கள். அந்த பதில் மனுவிலே முழுக்க ஆவணங்களை கொண்டு வந்தார்கள். அத்தனை ஆவணங்களும் கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது, தமிழக மீனவர்களுக்கு எல்லை தாண்டி மீன் பிடிக்கின்ற உரிமை இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக நிலைநாட்டி இருந்தார்கள். ஆனால் இந்திய அரசோ மைய அரசோ கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானதல்ல, எல்லைகளை பிரிக்கின்ற போது கச்சத்தீவு அந்த பகுதிக்கு சென்று விட்டது, இலங்கை பகுதிக்கு சென்று விட்டது, எனவே நாம் உரிமை கொண்டாட முடியாது, எல்லை தாண்டி மீன் பிடிப்பதற்கு தமிழக மீனவர்களுக்கு உரிமை கிடையாது. பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்தி, இந்த மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டேன்.
மத்திய அரசின் நிலைப்பாடு எனக்கு அந்த ஆவணங்களை படித்த போது எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அதாவது ஆளுகின்ற கட்சி காங்கிரஸ் கட்சியா அல்லது பாரதிய ஜனதா கட்சியா என்ற வியப்புத்தான் ஏற்பட்டது. காரணம், பாரதிய ஜனதா கட்சியின் பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்தபோது சொன்னார்கள், நாங்கள் மீனவர்கள் பிரச்சனை எங்களுக்கு தெரியும், இந்த மீனவர்களை நாங்கள் பாதுகாப்போம், அவருடைய உரிமைகளை பாதுகாப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே இவர்களது பதில் மனுவை பார்க்கின்ற போது அந்த உரிமைகளை பாதுகாப்பதாக எதுவும் இல்லை. இவர்கள் என்ன சொல்கிறார்கள், காங்கிரஸ் அரசு என்ன சொல்லியதோ, அதாவது தமிழக மீனவர்களுக்கு எல்லை தாண்டி மீன் பிடிப்பதற்கு உரிமை கிடையாது, கச்சைத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானதல்ல, அது இலங்கைக்கு சொந்தமானது. அது மாத்திரமல்ல, அவர்கள் இன்னொன்றை விரோதமாக தொடர்ந்து பேசலாம். திரு சத்தியமூர்த்தி, உங்களுடைய பார்வை? முதல்ல நம்ம மீனவர் பிரச்சனைங்கிறது ஒன்று, கச்சத்தீவு பிரச்சனைங்கிறது வேறொரு விஷயம். இந்த ரெண்டையும் நாம பிரித்து பார்க்க வேண்டும். இல்ல, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இருந்தாலும் கச்சத்தீவு தொடர்பாக மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு அந்த ஒன்றோடு தொடர்புடையதுன்னு கூட சொல்லணும்னு கிடையாது. மீனவர்களை பாதுகாக்கணுங்கிறது இந்திய அரசின் கடமை. அது வேற. கச்சத்தீவு பிரச்சனையோ கச்சத்தீவு குறித்த 1974-75 எக்ரிமெண்ட்ஸோ அது வேற விஷயம். இதில் நான் தலையிட விரும்புகிறேன். கச்சைத்தீவு பிரச்சனை என்பது மீனவர்களின் உரிமை அங்கே இருக்கிறது. அவர்களது ட்ரெடிஷனல் ரைட், பாரம்பரிய உரிமைகள். இரண்டு நாட்டு மீனவர்களும் எல்லை தாண்டி பிடித்துக் கொண்டு கருத்து சொல்லி முடிச்ச பிறகு நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு சத்தியமூர்த்தி, மத்திய அரசு கூறியிருப்பது போல இந்த 1974 எக்ரிமெண்ட்டும் 76 எக்ரிமெண்ட்டுமே ஐநா கடல்சார கன்வென்ஷன்ல, அதாவது அங்க்லாஸ் சொல்லுவாங்க, யூஎன் கன்வென்ஷன் ஃபார் லா ஆஃப் த சீஸ், அதுபடி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது நோட்டிஃபை செய்த பிறகு நான் இந்த நிலைமையை சொல்றேன். அதை நோட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம், அங்க்லாஸ்ல நோட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவோ இலங்கையோ இதை தனிப்பட்ட முறையில் மாற்றி அமைக்க முடியாது. அதுதான் இன்றைய சட்ட முறை ஒன்று. இரண்டாவது, கச்சத்தீவை குறித்து பலரும் பேசும்போது 1924 இந்தியாவிலிருந்து ஒரு டீம் போச்சு, பேசினாங்க, பேச்சுவார்த்தை பற்றி நம்ம விரிவாக விவாதிக்கலாம். மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டின் மீது உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. சரியான நிலைப்பாடு, மத்திய அரசு சட்ட ரீதியாக சரியான நிலைப்பாடு. காரணம், நான் இப்ப சொன்னதுல அங்க்லாஸை தவிர இன்னொரு இது என்னன்னா, எப்போ மெரிடைம் பவுண்டரி லைன் நம்ம விரைஞ்சிட்டோமோ, இப்ப நம்ம சொல்லக்கூடிய சில ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னாக்கா, கச்சத்தீவு இந்தியாவுக்குள்ளது, ராம்நாத சேதுபதிக்கு உள்ளதுன்னு, ஜமீன்தாரிக்கு உள்ளதுன்னு சொல்றோம். ஆனா 74 எக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி there was no IMBL. நீங்க சொன்ன மாதிரி கடலுக்கு எல்லை, சர்வதேச கடல் எல்லை கோடு வரையப்பட்டிருக்கின்ற, அது விரையும் போது கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது இந்தியா ஏற்றுக்கொண்ட பிறகு அதனை மாற்றியமைக்க வேற வழி கிடையாது. எனவே சட்டப்படி இவர்கள் எடுத்த முடிவு ஒரு இது. அதுக்கு மேல அந்த காலகட்டத்தில் எதற்காக எடுத்தாங்கிறது வேற விஷயம். அது அதை பின்னாடி சொல்றேன். திரு காரை செல்வராஜ், உங்களுடைய பார்வை என்ன? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் அவசரப்பட்டு எடுத்திருக்கிற முடிவு. கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிற இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லையா, இல்லை அவர்கள் 74ஆம் ஆண்டும் 76வது ஆண்டும் போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையை மட்டுமே வைத்துக் கொண்டு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒப்பந்தத்தை நாம் மீறிவிட முடியாது, பன்னாட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம் என்கிற ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறார்களே தவிர, இலங்கை அரசாங்கம் இதுவரையில் எந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து கடைபிடித்திருக்கிறது, the violation of maritime laws and humanitarian laws தாண்டி, மனித உரிமைகளை தாண்டி அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த போடப்பட்ட ஒப்பந்தங்களை எல்லாம் தாண்டி இது ஒரு விசாரணைக்கு உட்படுத்தி தமிழக அரசாங்கத்தோடும் மீனவர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கான முடிவை அவர்கள் அறிவித்திருக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி கடந்த 30-32 நாட்களில் அவர்கள் எடுத்திருக்கிற நிறைய முடிவுகளில் அவசர கோலத்தில் அள்ளி தெளித்த முடிவுகள் தான். இது அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை இந்த சமுதாயம் ஏற்படுத்தும். பதில் சொல்லட்டுங்களா? இல்லை, இப்போ இந்த நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் அவருடைய வாதத்தை அவர் வச்சிருக்கார். அது வழக்கறிஞர் வச்சது மத்திய அரசாங்கம் சார்பாக தான் வச்சிருக்காரு, மறுக்கிறதுக்கு இல்லை. இதற்கு முன்பாக மத்திய அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்ததோ அது இதற்கு முன்பு என்ன கருத்தை கூறியதோ அதே கருத்தை மீண்டும் இப்போது வலியுறுத்திருக்கின்றார். அந்த வழக்கறிஞர் யாருன்னு நீங்க பார்க்கணும். இந்த வழக்கறிஞர் பாரதிய ஜனதா கட்சி நியமனம் பண்ண வழக்கறிஞர் இல்லை. கடந்த ஆட்சி காலத்திலே காங்கிரஸ் கட்சியால் நியமனம் செய்யப்பட்ட வழக்கறிஞர் அவர். அந்த அதாவது ஒவ்வொரு அரசாங்கம் மாறும்போது இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சி வந்துட்டு இருக்குது.
கவர்னர் மாற்றம், இப்படி சில சமயத்தில் வந்து இந்த மாதிரி வழக்கறிஞர் கூட ஸ்டாண்டிங் கவுன்சில் மெம்பர் ஃபார் லா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தனக்கு என்று தனது கொள்கையை ஏற்றுக்கொண்டு தனது கொள்கைகளை அமல்படுத்தக்கூடிய வழக்கறிஞர்கள் நியமனம் பண்றது வழக்கம். இன்னும் அது பாரதிய கட்சியின் ஆட்சியிலே அது நியமனம் நடக்கவில்லை. ஆனால் இது இருந்த வழக்கறிஞர்கள் பழைய அந்த ஆட்சியை கொண்டு வந்தவர்கள். அதாவது இப்போ சொல்லியிருக்க கருத்தை வந்து நிச்சயமாக இது பாரதிய கட்சியின் கருத்தாக நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி அவசரப்பட யார் மேல இவர்கள் பழி சுமத்துகிறார்கள். கடந்த காங்கிரஸ் அரசாங்கம் செய்த தவறை ஒரு அதிகாரியாக இருப்பவர்கள், ஒரு வெளியுறவு துறையை சார்ந்தவர்கள், பாதுகாப்பு துறையை சார்ந்தவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னால் மத்திய அரசாங்கத்தில் அமர்ந்திருக்கிற அமைச்சரிடம் ஆலோசனை செய்து இந்த நிலைப்பாட்டை சார் வந்து இப்ப இந்த வழக்கு தொடுத்திருக்காரு. இதற்கெல்லாம் அடிகோலி புள்ளியாசி போட்டது யாருன்னு பார்த்தா எங்களது மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் முதலாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று வழக்கே தொடுத்தவர். அந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி பாராளுமன்றத்திலே 1974ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளவில்லை. இது வந்து என்ன புதுசா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தவறுகள் செய்கிற பொழுது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால சொல்றேன். இவர்கள் எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் ஜனசங்கத்தை சார்ந்தவர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் எடுத்த முன்னாலே அவங்கதான் பண்ண மாதிரி பேசியிருக்காங்க. செய்த தவறுகள் அடுத்தவர்கள் மீது பழியை போட்டு தப்பிக்கிற வேலை. இன்றைய அபிடவிட் வாங்க 40 வருஷம் 40 வருஷம் செத்து போயிருக்காங்க. எந்த பாரதிய தெரிஞ்சு நல்லா சொல்றாங்க. 600 மீனவர்கள் செத்து போனதுக்கு பிறகு இன்றைக்கு பிரச்சனைக்கு வாங்க. நல்லா இருக்கு சார். இன்றைக்கு பிரச்சனைக்கு வாங்க. இல்ல அதான் சொல்ல வரேன் நான். வாஜ்பாய் அவர்கள் அன்னைக்கு வந்து பார்லிமென்ட்ல வந்து இது குறித்து விவாதம் பண்ணும்போது வாலிதீப் இது இந்தியாவுக்கு பாரம்பரியமா சொந்தமான தீவு, இதை விட்டு கொடுக்க கூடாது என்று வாதம் செய்தவர் அந்த பாரதிய வந்துதாங்க. ஆனால் நான் கச்சத்தீவை விட்டு கொடுக்கிறோம். உங்க வாதம் வந்து கச்சத்தீவை விட்டு தரது உங்க நோக்கம் இல்ல. உங்க அரசாங்கத்துக்கு தெரியாம மத்திய அரசாங்கத்துல சார்பாக ஆஜரான வக்கீல் நீதிமன்றத்தில் தவறாக சொன்னாங்க. எங்களது மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மிக ஆணித்தரமாக அழுத்தமாக தமிழக மீனவர்கள் ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக அந்த வழியை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், நிச்சயமான அவர்கள் மீட்பதற்கும் காப்பதற்கும் அத்தனை இடங்கள் எடுப்போம் சொல்லி கூறியிருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, இன்று வெளியுறவுத்துறை அமைச்சராக எங்களது மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் கூட இங்க வந்து மீனவர் போராட்டத்துக்காக இந்த இவங்க எல்லாம் பேசுறாங்களா? பொன் ராதாகிருஷ்ணன் தமிழகத்துறை இன்றைய அமைச்சர் அவர்கள் அன்று பேசியதும் ஈழ பிரச்சனை சார்பாக இன்று அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற அறிக்கையும் அவர்கள் இந்த இந்தி பிரச்சனையில் கடந்த ஒரு வாரத்தில் அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லாத போயிட்டு இருக்கு சார். நீங்க எப்படி வேணா உங்க பார்வை இருக்கலாம். அவருடைய பார்வை நான் வந்து பாரதிய ஜனதா மாநில நிர்வாகி, எங்களது மரியாதைக்குரிய தலைவர் எல்லா கணேசன் உணர்வு என்னவோ, எங்களது மரியாதைக்குரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உணர்வு என்னவோ அந்த உணர்வு தான் நான் பேசுறேன். இருந்து வெளில போகண்டா, மக்கள் உணர்வுக்கு வாங்க. மக்கள் என்ன உணர்வு, மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்ற நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கவலையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். மக்கள் மன்றத்துக்கு காங்கிரஸை போல் ஆட்சி அதிகாரத்தை இழந்துவிட்டு வெளியே அரசியல் கட்சியில் ஒரு மாநில கட்சி ஒரு விஷயம் சொல்றாங்க. தமிழகத்தில் அண்ணா திமுக எந்த கட்சியான ஒரு விஷயம் தெளிவாக தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, இப்படி இந்த இது பிரச்சனை ஆகும் அத்தனை பேர் தீர்க்கப்பட்டார்கள். அரசியல் செய்திருக்கிறது களம் இல்லை என்ற காரணம் இந்த பிரச்சனை தீர்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நாங்க தீர்க்க விரும்புகின்றோம். தேசிய கட்சி பிரச்சனை தீர்க்க வேண்டும், தமிழக மீன பிரச்சனை நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தீர்க்க கூடாது. மத்திய அரசாங்கம் ஏற்கனவே எடுத்த மனுவை தாக்கல் செய்துட்டாங்க. ஏற்கனவே இருந்த அரசு வழக்கறிஞர் தவறுதலா சொல்லிட்டார். மத்திய அரசாங்கத்தின் நிலை அது அல்ல அப்படின்னு சொல்லி பிஜேபி சார்பில் பேசுற மாநில செயலாளர் திரு ஆதவன் சொல்றார். இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? ஒன்றை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இன்னமும் வழக்கறிஞர்கள் வாதம் தொடங்கப்படவில்லை. மைய அரசு, தமிழக அரசு பதிவு செய்த பதில் மனுவுக்கு அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த பதில் மனு, அதாவது இப்பொழுது உள்ள அதிகாரிகள் ஒப்புதலுக்கு பிறகுதான் அந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவிலே ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்த போது என்ன சொன்னார்களோ அதே தான் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள்.
ஆனால் விவாதம் என்று வருகின்ற போது ஒன்றை நாம் தெளிவாக மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். அதாவது கச்சைத்தீவு பகுதியிலே மீன் பிடிப்பதற்கு தமிழக மீனவர்களுக்கு உரிமை உண்டா இல்லையா? இல்ல, அதுக்கு 1974 ஒரு நிமிஷம் இந்த அபிடவிட் பற்றி நம்ம விரிவா பேசிட்டு அதற்கு பிறகு அந்த பிரச்சனைக்கு விரிவா போகலாம். இது அரசு வழக்கறிஞர் ஏற்கனவே நியமிக்க வழக்கறிஞர் போட்டாருன்றீங்க. அவர்கள் தாக்கல் செய்த அபிடவிட் என்பது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய துணை செயலாளர் விஸ்வேஷ் நீகி அப்படின்றவர் சார்பில் தாக்கல் செய்த மனு. இப்போ அந்த அமைச்சர், வெளியுறவு அமைச்சர் தன் இலாக்கா சார்பில், தன்னுடைய அமைச்சரவை சார்பில் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு கொள்கை நிலையில இந்த அரசு வழக்கறிஞர் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவங்க கண்காணிக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா கண்காணிக்கணும். இதெல்லாம் போட்டு ஆதவன் சொல்லக்கூடிய விஷயத்துல நம்புற மாதிரி இல்ல சார். மத்திய அரசு சொல்லக்கூடிய இல்லாம முடிவு இல்லாம நடக்காது. இன்னொன்று திரு ராயன் சொன்ன மாதிரி இது விவாதத்துக்கே வரல. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபைல் பண்ண அபிடவிட்ட லாயர் கொண்டு போய் சப்மிட் பண்ணிருக்காரு. லாயர் பேசும்போது அதுவும் சொல்லும் போது அந்த கட்சியோட லாயரா இந்த கட்சியோட லாயரா இன்றைக்கு எதுவுமே இல்ல. மத்திய அரசின் கொள்கையைத்தான் உயர் நீதிமன்றத்தில் மத்திய அரசு வழக்கறிஞர் முன்வைத்துள்ளார். இல்ல ஐயா, ஒரு விஷயம் சொல்லும் போது விவாதத்திற்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. சட்டமன்றத்தில் விவாதம் பண்றோம். ஹைகோர்ட்ல போயிட்டு ஒரு வழக்கறிஞர், மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த விவாதத்திற்கு வரவில்லை என்று இவர்கள் சொல்லுகிற வாதத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த விவாதம் என்பது இந்த விவாதத்தினுடைய உட்பொருள். கடந்த 30 ஆண்டுகளாக தமிழகத்திலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். கோர்ட்ல போயிட்டு வழக்கறிஞர்கள் வாதாடினா மட்டும்தான் இது விவாதத்திற்குள்ள பொருள் இல்லை. 30 ஆண்டு கால உரிமையும் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மீனவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள். கோடி வருமான இவர்களது சொத்துக்கள் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் அரசியல்வாதிகள் என்ன செய்தீர்கள்? இவர்களை காப்பாற்ற என்ன முயற்சி எடுத்துக்கொண்டீர்கள்? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த விதத்திலும் மீனவர் சமுதாயத்திற்காக போராடினோம் என்று கட்சிகள் என்ன செய்ததுன்றது இப்ப பிரச்சனை இல்ல, அது இன்னொரு விவாதத்துல விவாதிக்கலாம். திரு ஆதவன், மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நிலையும் அதுக்கு நீங்க சொல்ற விளக்கமும் ஏற்புடையதாக இல்லை, நம்பும்படியானதாக இல்லைன்னு திரு சத்தியமூர்த்தி சொல்றாங்க. இப்ப நான் இந்த கருத்து நான் பேசும்போது வந்து இது நானும் ஆதவன் தமிழ் உணர்வுகள் அப்படி பேசிட்டு அர்த்தம் கிடையாது. எங்களுடைய மரியாதைக்குரிய மூத்த தலைவர் இல கணேசன் அவர்கள் கூட காலையில வந்து நாங்க மூத்த நிர்வாகிகள் சில பேர் இது சம்பந்தமா பேசும்போது அவர்கள் சொன்ன கருத்தை தான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன். இது வந்து கட்சியுடைய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த தமிழக பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையிலும் எந்த தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் இருக்கின்ற எந்த உணர்வுக்கு தமிழ் உணர்வுக்கும் நாங்கள் தலைத்தவர்கள் அல்ல. அந்த உணர்வு நிச்சயமாக எங்களுக்கு இருக்கின்றது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மீனவர்கள் காப்பாற்றப்பட நிரந்தர தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக தமிழக பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. திரு சத்தியமூர்த்தி, இவங்க சொல்றது மாதிரி இவங்க கவனத்துக்கு வரல அப்படின்றத வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டாலும் கூட நாளை மத்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையில தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும். இந்த வழக்கு வரும்போது இல்ல இது முடிந்து போன விவகாரம் அல்ல, இன்னமும் சர்வதேச கடலிலேயே திருத்தி அமைக்கலாம், கச்சத்தீவுல மீன்பிடி உரிமை இவர்களுக்கு உண்டு என்று மத்திய அரசாங்கம் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்படி இருக்கிறதா நான் கருதல. இப்ப திரு ராயன் சொன்ன மாதிரி பழைய அரசு நிலைப்பாடு இதுதான். இன்னும் சொல்ல போனா 1974 அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனை வந்த போது அன்று ஜனசங்க உறுப்பினராக இருந்த திரு அடல் பிகாரி வாஜ்பாய் இது குறித்து கேள்வி எழுப்பினார். அன்று வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த காங்கிரஸ் அமைச்சர் சுரன் சிங் அதற்கு பதில் அளித்தார். அது முடிந்து 90களில் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுதும் அதே நிலைமைதான் தொடர்ந்து இருக்கிறது. இது மத்திய அரசின் கொள்கை வெளிப்பாடு தவிர இதில் அரசியல் கட்சிகளோ அரசியல் வித்தியாசம் சொல்றாங்க. 2 தமிழக மீனவர் கொல்லப்பட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம் எங்களது மரியாதைக்குரிய வாஜ்பாய் கடுமையான கண்டனத்துக்குரியது மட்டுமல்லாமல் இலங்கை அரசாங்கத்து ஆயுதங்கள் வழங்கக்கூடாது என்று பாராளுமன்ற தீர்மானம் போட்டார். கச்சத்தீவுக்கு வருவோம். கச்சத்தீவுல அது வித்தியாசம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்காக சொல்ல வரேன். 90களிலே இந்த நிலைப்பாட்டை தான் பாரதிய ஜனதா அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது. 90களுடைய இறுதி பாராளுமன்றத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசிய பிறகு மத்திய அரசு வேறு கட்சி அரசியல் வேறு.
ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஒன்றை பேசினீர்கள், இன்றைக்கு ஆட்சிக்கு வரும்போது அதை செயல்படுத்துறதுல அந்த ஒரு முனைப்பை காட்டல அப்படின்னு சொல்லலாமா? என்னன்னா இந்த கோளாறு பாருங்க, நீங்களே சொன்னீங்க ஆரம்பிக்கும் போது 40 ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருந்த கோளாறு 30 நாள்ல முடிச்சிட முடியுமா, 40 நாள் முடிச்சிட, எங்களுக்கு நேரம் வேணும், காலம் வேணும். நிச்சயமாக எங்களுக்கு நாங்க மீண்டும் மீண்டும் அழுத்தமாக கூறிய எங்களது மரியாதைக்குரிய மாநில தலைவர் மிக தீவிரமாக நிரந்தரமாக தமிழ மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர வேண்டும். அது மீண்டும் மீண்டும் சொல்றார். மீனவர் பிரதிநிதி இந்த கைது பண்ண போது பிரதிநிதிகளை கொண்டு வந்த ஒரு குழுவை நான் தான் கொண்டு போயிட்டு எங்க மரியாதைக்குரிய மாநில தலைவர் முன்னிலை அந்த அமைச்சர்கிட்ட பேச வச்சோம். பேசும்போது அவங்க பல மனுக்களை கொடுத்தாங்க, படகுகளை மீட்டு கொடுங்க, மீனவர்களை விடுதலை. அப்ப திரும்ப திரும்ப இத மாதிரி மனுக்கள் ஆயிரக்கணக்கான மனுக்கள் என்கிட்ட வருகின்றது. இது எனக்கு முக்கியம் இல்ல, நிரந்தரமாக தமிழக மீனவர் நிம்மதியாக அங்க மீன் பிடிப்பதற்கு என்ன வழி என்று எனக்கு மனு தாருங்கள். நான் அப்படியே மத்திய அரசாங்கம் கொண்டு சென்று அதற்கான தீர்வை நான் கொண்டு வருகின்றேன். நிலை என்ன என்பதை அவங்க விளக்கினா போதும். இதே போன்ற ராதாகிருஷ்ணன் மனு கொடுக்கறாங்க, மனுவை வாங்கி கொண்டு ஒரு அமைச்சர்கள் எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்பது நமக்கு தெரியும். நேற்று மத்திய அரசாங்கத்துடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நிரந்தர தீர்வை நோக்கி நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மற்ற பிற தலைவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய நிலைப்பாடு பற்றி என்ன அறிக்கை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதை நாங்க கேட்கணும். ஒரே ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்க. ஒரே செய்தி பாரதிய ஜனதா கட்சி இந்த 74 ஒப்பந்தம் போட்டதற்கு போக வேண்டாம், நம்ம பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர